டு மை சேனல் அடேங்கப்பா. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது உலகத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பில்டிங்ஸ், த ஒயிட் ஹவுஸ், அதாவது வெள்ளை மாளிகை. அமெரிக்க ஜனாதிபதி வசிக்கக்கூடிய இடம். இப்போ ட்ரம்ப் இருக்காரே, அதே பில்டிங் தான். ஆனா இத பில்டிங் எல்லாம் சாதாரணமா சொல்லிட முடியாது. அவ்வளோ சீக்ரெட்ஸ இந்த ஒயிட் ஹவுஸ் ஒளிச்சு வச்சிருக்கு. இந்த வீடியோல ஒயிட் ஹவுஸ பத்தி ஒரு 10 சூப்பரான மேட்டரை நாம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியும் காத்துட்டு இருக்கு. ரெடியா? லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெள்ளை மாளிகையோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அதாவது வரலாற்று சிறப்பு. ஒயிட் ஹவுஸ்ன்றது கல்லாலையும் மண்ணாலையும் கட்டப்பட்ட வெறும் ஒரு பில்டிங் கிடையாது. அது அமெரிக்க வரலாற்றினுடைய ஒரு சிம்பல். இப்படி யோசிச்சு பாருங்களேன். அமெரிக்க அதிபர் ஜான் ஆடம்ஸ்ல தொடங்கி இன்னைக்கு இருக்க ட்ரம்ப் வரைக்கும் வெள்ளை மாளிகை தான் அவங்களுடைய வீடு. 200 வருஷத்துக்கு மேல முக்கியமான முடிவுகள், வரலாற்று சம்பவங்கள், மேஜர் கிரைசிஸ், இது எல்லாமே இங்கதான் நடந்திருக்கு. போர்ல தொடங்கி சமாதான உடன்படிக்கை வரைக்கும் இது நாள் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்திருக்கு இந்த வெள்ளை மாளிகை. நம்பர் 2, அடுத்து நம்ம பார்க்க போறது இதனுடைய ஆர்கிடெக்சர். என்னதான் இது அமெரிக்க வெள்ளை மாளிகையா இருந்தாலும் இத கட்டுனது ஒரு ஐரிஷ் ஆர்கிடெக்ட் ஜேம்ஸ் ஹாபன். இந்த வெள்ளை மாளிகைய ரொம்பவே சிறப்பாக்குறது இதனுடைய நியோ கிளாசிக்கல் ஸ்டைல் தான். அதாவது ரோமன் மற்றும் கிரீக் ஸ்டைல் கலந்த ஒரு கலவையா இந்த ஒயிட் ஹவுஸ் இருக்குது. இத பார்க்கும்போது ரொம்ப எலகண்டாவும் இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப கம்பீரமாவும் இருக்கும். இங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. இந்த பில்டிங்க சாண்ட்ஸ்டோனால கட்டி இதுக்கு ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதனாலயும் என்னவோ இதுக்கு ஒயிட் ஹவுஸ்னு பேர் வச்சிட்டாங்க. ஆனா அதுக்காக ஒயிட் ஹவுஸ் எப்பவுமே ஒயிட்டாவே இருக்காது. ஆரம்பத்துல இது பழுப்பு சாம்பல் நிறத்துல இருந்துச்சு. 1798க்கு அப்புறமா இதுக்கு ஒயிட் பெயிண்ட் அடிச்சாங்க. ஏன்னா நிறைய போர்கள் ஏற்பட்ட டேமேஜை கவர் பண்ண இந்த மாதிரி செஞ்சாங்க. மூணாவது விஷயம், வெள்ளை மாளிகை உண்மையிலேயே எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? இதனுடைய பரப்பளவு 55,000 சதுரடி. அதாவது 5 ஃபுட்பால் கிரவுண்ட ஒன்னா சேர்த்தா எவ்வளோ பெருசா இருக்குமோ அவ்வளோ பெருசு. இதுல 132 ரூம்ஸ், 16 பெட்ரூம்ஸ், 35 பாத்ரூம்ஸ் இவ்வளவும் இருக்கு. இவ்வளோ பெரிய வீட்டுல அமெரிக்க ஜனாதிபதி வசிக்கிறாரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அது அதிபருடைய வீடு மட்டும் கிடையாது. அதுலதான் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ், பிரஸ் கான்ஃபரன்சஸ், உலக தலைவர்கள் சந்திப்பு, இப்படி பல விஷயங்கள் நடக்கும். 4வது பாயிண்ட், த ஓவல் ஆஃபீஸ். இந்த ஓவல் ஆஃபீஸ் தான் ஒயிட் ஹவுஸ்லயே மிகவும் பாப்புலரான பவர்ஃபுல்லான ரூம். இது வரைக்கும் இருந்த அனைத்து அமெரிக்க அதிபர்களும் இங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஸ்பேசஸ் இன் த வேர்ல்டுனே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை ஷேப் அப் பண்ண பல முக்கிய முடிவுகள் இந்த ஓவல் ஆபீஸ்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு. எந்த அமெரிக்க பிரசிடென்ட்டை பத்தி நீங்க யோசிச்சு பார்த்தாலும் அவங்கள இந்த ஓவல் ஆபீஸ் இல்லாம கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. அவ்வளோ பாப்புலர் ஆனது இந்த ஓவல் ஆபீஸ். 5th பாயிண்ட், த சிச்சுவேஷன் ரூம். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ரூம். இதை யூஎஸ் கவர்மெண்ட்டுடைய சீக்ரெட் நர்வ் சென்டர்னு சொல்லுவாங்க. இங்க தான் ஹை லெவல் செக்யூரிட்டி மேட்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு குவிக் முடிவு எடுக்கணும்னா இங்க வச்சுதான் எடுப்பாங்க. இது ரொம்ப செக்யூரான ஒரு ரூம். அங்கேயே இருக்க ஒரு ஆபீசரால கூட இந்த ரூமுக்குள்ள நுழையவே முடியாது. மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ்ல இருந்து நேஷனல் கிரைசிஸ் வரைக்கும் இங்க பேசி முடிவெடுக்கப்படும். 6th பாயிண்ட், த சீக்ரெட் டனல். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் இந்த ஒயிட் ஹவுஸ்ல ஒளிஞ்சிருக்கு. உண்மையிலேயே ஒயிட் ஹவுஸ்ல ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் டனல் இருக்கு. இந்த டனல் வழியா போனா அமெரிக்காவின் மிக முக்கியமான கேபிட்டல் பில்டிங், இன்னும் பல முக்கியமான பில்டிங்ஸை ஈஸியா போய் ரீச் பண்ணலாம். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பிரசிடென்ட்க்கு மட்டும் இந்த டனல் வழியா போகும் உரிமை இருக்கு. இது நம்மளோட ராஜா காலத்து சுரங்க வழி பாதையை ஞாபகப்படுத்துது. 7th பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிபருடைய குடும்பம். இந்த குடும்பத்தை நாம ஃபர்ஸ்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னதான் ஒயிட் ஹவுஸ்ல கவர்மெண்ட் விஷயங்கள், மக்களை பத்தின முடிவுகள்லாம் எடுத்தாலும் கூட ரொம்பவே பர்சனல் சைடான பல விஷயங்களும் இந்த ஒயிட் ஹவுஸ்ல இருக்கு. அமெரிக்க அதிபருடைய மொத்த குடும்பமும் இங்க தான் லிவிங்ஸ்டன்.
அவங்க எல்லாரும் இங்கே தான் குடும்பமாக வாழ்வாங்க, ஹாலிடேஸ் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் பல ஞாபகங்களை அதாவது மெமரிஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஃபேமிலினாலே அதானே. ஒவ்வொரு அதிபருடைய குடும்பமும் அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரூம்ஸ் லிவிங் ஸ்பேசஸை மாற்றி அமைக்கிறது, டெக்கரேட் பண்ணுறது இதெல்லாம் செஞ்சுப்பாங்க. கொடுத்து வச்சவங்க. 8th பாயிண்ட், வெள்ளை மாளிகையில் இருக்க வரலாற்று ஓவியங்கள் மற்றும் ஆர்ட் ஒர்க்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆர்ட் பிடிக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் ஒயிட் ஹவுஸில் இருக்கிற ஆர்டிஸ்டிக் கலெக்ஷன் உங்களை கண்டிப்பாக திகைக்க வைக்கும். அமெரிக்கன் ஆர்டிஸ்டுடைய ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் பெயிண்டிங்ஸ், கல்ச்சர்ஸ், போர்ட்ரேட்ஸ், சிற்பங்களை இங்கே நீங்கள் பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆன காலத்திலிருந்து இருக்கும் பல ஆர்டிஃபேக்ட்ஸை இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஒரு லிவிங் மியூசியம்குள்ளே நுழைஞ்ச ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யாராவது இந்த மியூசியம் விசிட் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். 9th பாயிண்ட், வெள்ளை மாளிகையில் ஈஸ்ட் விங் பில்டிங், வெஸ்ட் விங் பில்டிங்னு செப்பரேட்டாக இருக்கும். அதில் இந்த ஈஸ்ட் விங் பில்டிங்கில் தான் வெளிநாட்டு தலைவர்கள்லாம் வந்தாங்கன்னா டின்னர், கேளிக்கை நிகழ்ச்சிகள், ஸ்டேட் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் நடக்கும். கேமரா ரோலிங் ஆஃப் ஆன உடனே பிரசிடென்ட்டும் அவருடைய ஃபேமிலியும் இங்கே தான் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு அன்வைண்டிங் ஸ்பேஸ் அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஒயிட் ஹவுஸ்க்கு 2 பர்சனாலிட்டி இருக்குது. ஒன்று பப்ளிக், இன்னொன்று பர்சனல். 10th பாயிண்ட், ஒரு மைண்ட் ப்ளோவிங் ஃபேக்ட். பூமியிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்யூர் பிளேசஸ் எதுனா ஷோராக ஒயிட் ஹவுஸை சொல்லலாம். ஏன்னா ஆர்ம்டு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்லேருந்து அட்வான்ஸ் சர்வைலன்ஸ் சிஸ்டம்ஸ் வரைக்கும் வெள்ளை மாளிகையில் இருக்குது. இந்த பில்டிங்கை சுற்றி இருக்க செக்யூரிட்டி இம்பெனட்ரபிள்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தரால் கூட அனுமதி இல்லாமல் நுழையவே முடியாது. இது ஜஸ்ட் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி மட்டும் கிடையாது, அதிபரையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்க ஒயிட் ஹவுஸை அண்ட் ஆர்மி ஆஃப் டெக்னாலஜி சரவுண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒயிட் ஹவுஸுங்கிறது நாட் ஜஸ்ட் அ ஹவுஸ், இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பவர், ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஒயிட் ஹவுஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்டை சூஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோ போடுறதுக்கு அது எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அடேங்கப்பாவாக பல விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம்.